ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொன்னார். அதுக்கப்புறம் விசிகா பேசினாங்க, அமைதியாயிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் பேசுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழக காங்கிரஸோட தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ் அவர்கள் வந்து இந்த கூட்டணி பத்தி பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு, தலைமை முடிவு செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரே தவிர நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், ஏன் இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னு ஒரு இடத்துலயும் மறுக்கல. தொடர்ந்து வந்து காங்கிரஸ் என்ன சொல்லுது, எங்களுக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது இது எப்படி பாக்குறது? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சி கேட்பது தவறா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று என் கட்சியை சார்ந்த விஷயத்துல நான் பேச முடியாது. அது யார் பேச வேண்டும் என்றால் எங்களுடைய தலைவர் பேச வேண்டும். அதுபோலதான் காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இருக்கிறது. அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். இங்க யார் என்ன அவங்களுடைய ஆசையை சொன்னாலும் முடிவு எடுப்பது என்பது தலைமைகள் தான். காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் பேசி முடிவு பண்ணும். இதுல பாஜகவுக்கு என்ன சந்தோஷம், அண்ணன் வந்து பாஜக ஆதரவாளர் தான். ஆனால் அவருடைய ஒப்பீடு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணாவிடம் திராவிட இயக்க கொள்கைகளை உள்வாங்கி, திராவிட இயக்க சித்தாந்தங்களை உள்வாங்கி, பல விஷயங்களை உள்வாங்கி அரசியலுக்கு வந்த எம்ஜிஆரை நேற்று 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடித்ததிலிருந்து டைரக்டா வந்து கட்சி தொடங்கி ஒரு கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, ஒரு தொண்டர்களுக்கு கொள்கைனா புரிய வைக்க கூட தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிற ஒருவரை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுவாரே. ஆனால் இவர் வந்து பாஜக ஆதரவாளரா தாவேக ஆதரவாளரா? இவர் பாஜக ஆதரவாளரா? அண்ணா நீங்க பாஜக ஆதரவாளரா தாவேக ஆதரவாளரா? எம்ஜிஆர் போயிட்டு அங்க அதிமுக சேர்ந்து இருக்காரு, அவரே அதை ஏத்துக்க மாட்டாரு. எம்ஜிஆர் போயிட்டு விஜயோட ஒப்பிட்டு பேசுறீங்க. திமுகவுடைய கொள்கை என்னன்னா தெரியுமா? எம்ஜிஆர் விஜயோடு ஒப்பிடுவது சரியா? அதிமுக சார்ந்தவர் சொல்லிட்டாங்க ஒப்பிடு சரியான, அவரே சொல்லிட்டோம், அண்ணனே சொல்லிட்டோம். எம்ஜிஆர் போயிட்டு இன்னைக்கு வந்து விஜயோட அண்ணன் வந்து ஒப்பிட்டு பேசுறாரு. நீங்க எம்ஜிஆர் எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க சார்? எம்ஜிஆர் மீதும் இன்றைக்கும் திமுக சார்ந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்குது. மாற்றான் வீட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டு. அவர் வேற கட்சியில் இருந்தாலும் அவருக்குரிய மரியாதையை திமுக தரும். தம்பி இந்த கதையெல்லாம் படிங்க, நீங்க நிறைய படிங்க. எனக்கு தயவு செய்து அண்ணா நீங்க தாவேக ஆதரவாளர்னு போட்டுவாங்க. எனக்கு ஏன்னா நீங்க தாவேக ஆதரவாளர்னு போட்டு விஜய நீங்க யாரு கூட வேணா ஒப்பிடுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாஜக ஆதரவாளரை வந்துட்டு விஜய வந்து எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுறதா நான் எதிர்க்கிறேன் சார். எம்ஜிஆர் என்கிற மாசற்ற மனிதரை பேசுகிற உரிமை திமுகவுக்கு கிடையாது. நீங்க பேசணும், நான் உங்களை பேசணும்னு சொல்ல, நீங்க ஒப்பீடு செஞ்சீங்க பாருங்க, அததான் தப்புன்ற நானு. நீங்க ஒப்பீடு திமுக எம்ஜிஆரை கேவலப்படுத்திய கட்சி. நான் ஒப்பீடு தான் இப்பயே சொல்றேன், ஒப்பீடு மிக மிக தவறு. ஒப்பீடு செய்வதை நான் எதிர்க்கிறேன். அதே மாதிரி போதும் போதும் என்னோட நேரம் இருங்க, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, 10 நிமிஷம் எவ்வளவோ பேசுறீங்க, நான் அமைதியா தான் உட்கார்ந்துருக்கேன். செல்வம் சரி, அவருடைய ரஜினி அவர்களுடைய கருத்தை கேட்டுருவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில ஒரு 5 விஷயத்தை சொல்லியிருக்காரு மேம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்றைக்குமே கதாநாயகன் தான். அதாவது மக்களிடமே கருத்துக்களை கேட்டு, மக்களிடம் சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக ஒரு இயக்கத்தின் தேர்தல் அறிக்கை உருவாக்கப்படுமே. ஆனால் அதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. இது எங்களுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் இன்றைக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார். பிப்ரவரி 15 வரையும் எல்லா தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களுடைய கருத்துக்களை தேர்தல் அறிக்கையாக பிரதிபலிப்பு தான் திமுகவினுடைய கதாநாயகன் தேர்தல் அறிக்கை. ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு எங்க இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுமோ அப்படின்னு அவங்க பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் எதிரணியில இருக்கிறவர்கள் வந்து தேர்தல் அறிக்கை. அதே மாதிரி எனக்கு இதுல இன்னொரு குழப்பம் என்னன்னா, அதிமுக தேர்தல் அறிக்கை சொல்றாங்க, இன்றைக்கு பாஜக ஒரு குழு அமைச்சிருக்கு. பாஜக தேர்தல் அறிக்கை இப்போ ஒரு கூட்டணி தான், ஒரு கூட்டணிக்கு ஒரு தேர்தல் அறிக்கை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்க இவங்க 2 பேருமே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறாங்க. இதுல ஒரு நான் கேட்பது என்னவென்றால், பாஜகவினுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே கூட்டணி இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களா, அதிமுக தலைமையில் உருவாக்கி இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. போதைப் பொருளை பற்றி, போதைப் பொருள் நடமாடுகிறது, தமிழ்நாட்டின் போதை புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்றார்கள். அண்ணா கொஞ்சம் பின்னாடி போனா 2017 குட்கா வழக்கிலே முன்னாள் அமைச்சர்கள் 2 மீது சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கு.
அந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மீதும் முன்னாள் அமைச்சரை பத்தி சொல்றேன். ஏங்க நான் ஒரு 2 அமைச்சர்கள் போயிருக்காங்க அண்ணா செல்வண்ண, நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 அமைச்சர்கள் மீது சார்ஜ் ஷீட், 2 அமைச்சர்கள் மீது சார்ஜ் ஷீட். அண்ணன் விஜயபாஸ்கர் மீதும் அண்ணன் BV ரமணா மீதும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு 400 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். இது வந்து சிபிஐ விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு RK நகர் தேர்தல் ஏன் தடை பண்ணாங்கன்னா, RK நகர் தேர்தலை ஏன் நிறுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது சிபிஐ முடிக்கணும். என்னன்னா நீங்க இது இல்லாத பேசுறீங்க? என்ன சிபிஐ வந்து தமிழ்நாடு அரசா முடிக்க என்னன்னா பேசுறீங்க? ஆனா ஏதோ ஒன்று வாதம் என் கூட பண்ணுனால வார்த்தைக்கு வார்த்தை நீங்க பேசாதீங்க. நான் முன்னாள் அமைச்சர்களை பத்தி பேசுறேன், யாரோ ஒருத்தர் சாதிக்கின்றவரை பத்தி நீங்க பேசுறீங்க. 2 முன்னாள் அமைச்சர்கள் சிக்கி இருக்காங்கன்னு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்ல முடியல உங்களால. நீங்க ஒரு வார்த்தைக்கு வந்து குறுக்கிடுறீங்க. எல்லா விஷயத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் போறீங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் போறீங்கல்ல, இது என்னோட நேரம், நீங்க அப்புறமா கூட பேசுங்க. என்னோட நேரம் எல்லாத்துக்கும் குறுக்கிட்டு சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசு ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்க. சிபிஐ தாங்க முடிக்கணும். அது சிபிஐல நிலுவையில இருக்கு. சிபிஐல இப்போ வந்து ஜனநாயகனுக்கு இது கிடைக்கலாம் கூட நீங்க எங்க கிட்ட வருவீங்க போல, நீங்க போய் பேசி விட்டு வாங்கன்னு. சிபிஐ விசாரணைக்கு நாங்க எப்படிங்க தலையிட முடியும்? போயிருவீங்க, அடுத்து பராசக்திக்கு போயிருவீங்க. நான் கேக்குற கேள்வியே உங்களுக்கு புரியுறது இல்ல. ஒன்னே ஒண்ணுதான் மேம், திமுகவை எப்படியாவது ஏதாவது பண்ண வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பகல் கனவு காண்பவர்களின் பகல் கனவு பலிக்காது. இன்றைக்கு பல கட்டத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். வரலாறு காணாத வளர்ச்சியாக GSTPல 16% என்று ஒன்றிய அரசின் கீழே அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய தரவறிக்கையில சொல்லி இருக்கிறார்கள். 16%, இரட்டை இலக்கத்தின் உச்சம் 16% இன்றைக்கு வந்து GSTPல வந்து எட்டிருக்கோன்னு சொன்னா, இதை விட ஒரு சாதனை வந்து தமிழ்நாட்டுக்கு இதை விட ஒரு பெரிய சாதனை இல்லை. அதனால சாதனைகள் படைத்து கொண்டிருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு மீண்டும் திமுக 2026ஆம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு மீண்டும் தமிழ்நாட்டில் பதவியேற்கும். இங்கு அமர்ந்திருக்கிற என்னுடைய இரு விருந்தினர்கள் உட்பட அனைவரும் அப்பயும் நம்ம வந்து பேசதான் போறோம், அப்பயும் நீங்க பார்க்க தான் போறீங்க. கத்தி கத்தி திமுகவின் சாதனைகளை வந்து அமைதிப்படுத்திடலாம் நினைக்காதீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் மீண்டும் ஆட்சியில் அமரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பதவி ஏற்பார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.